வணக்கம் நண்பர்களே, நான் தனசேகரன். தங்களோடு இணைவது ஆட்டோகேட் வாயிலாக குவாண்டிட்டி சர்வே செய்வது பற்றிய இந்த தொகுப்பில். பொதுவாக அடிப்படையில் மெஷர்மெண்ட்டே 4 விதமாக தான் செய்வோம். முதல் விஷயம் எண்களாக கவுண்ட் பண்ணுறது, ரெண்டாவது விஷயம் லென்த்தாக மெஷர் பண்ணுறது, மூணாவது விஷயம் ஏரியாவாக மெஷர் பண்ணுறது, நாலாவது முறை இந்த தொடர்ந்து லைனாக மெஷர் பண்ணாமல் ஒரு சின்ன சின்ன சிக்மெண்ட்ஸாக மெஷர் பண்ணுறது. இந்த 4 விஷயமாக தான் அடிப்படையில் மெஷர் செய்வோம். அதுக்கப்புறமா ஏரியாவை வால்யூமாக மாற்றுறதோ இல்லை தனித்தனி லீனியர்ஸை தொகுப்பாக எடுத்து ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டாக மாற்றுறதோ இல்லை லீனியருக்கு உயரத்தை கொடுத்து ஒரு வால் மாதிரியான ப்ரொஜெக்ஷன் செய்கிறதோ செய்ய முடியும். ஸோ முதல்ல அடிப்படையாக ஒன்று லீனியர் அப்படின்ற நேர்கோட்டு அளவில் மெஷர் பண்ணுறது, ரெண்டாவது ஏரியா அப்படின்ற சதுர அளவில் மெஷர் பண்ணுறது, மூணாவது கவுண்டிங் அப்படின்ற நம்பர் முறையில் மெஷர் பண்ணுறது. இதை ஆட்டோகேட் வரைக்கும் சிறப்பாக எளிமையாக மெஷர் பண்ண முடியும். முதல்ல இப்போ நம்ம லைன் டைப்பில் மெஷர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். லைன் டைப் மெஷர் பண்ணுறது பொதுவாக பாலிலைன் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப எளிமையாக பாலிலைன் கமாண்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் பாலிலைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். தான் பாலிலைன் கமாண்ட். இதை கிளிக் பண்ண உடனே பாலிலைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இந்த ட்ரேவை மெஷர் பண்ணுறதா வச்சுக்கோங்க. இது ஒரு கேபிள் ட்ரே. இந்த கேபிள் ட்ரே மெஷர் பண்ணுறதா வச்சுக்கோங்க. இப்படி அந்த கேபிள் ட்ரே எங்கே போதும் அதே நேர்கோட்டில் போட்டு கொண்டு வந்துட வேண்டியதுதான். ஸோ இப்படி பண்ணி முடிச்ச உடனே என்ட்ரு அடித்து நம்ம கேபிள் ட்ரே எப்படி பாலிலைன்லேருந்து வெளியே வரணுமோ அது மாதிரி வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறமா இந்த லைனை கிளிக் பண்ணால் இந்த லைன் மொத்தமாக ஹைலைட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது எல்ஐ அப்படின்ற ஒரு கமாண்டு கொடுத்தாலே போகிறோம், அதனோட டேட்டா லிஸ்ட் ஆகும். இந்த டேட்டாவில் இருக்கிற லென்த்துன்ற பேராமீட்டர் தான் இப்போ நமக்கு அந்த லைன் அந்த ட்ரேவோட மொத்த மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இதில் 18.75 அப்படின்ற அளவு தான் இப்போ மெஷர்மெண்ட்டாக இருக்கும். 18.75 மீட்டராக இருக்கும். ஸோ அட்ஸ் இட் இஸ் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணுறதா இருந்தால் 19 மீட்டர் ட்ரே வாங்க சொல்லி மெஷர்மெண்ட்டை குறிச்சிக்கலாம். அடுத்து ஏரியா மெஷர் பண்ணுறது. ஏரியா மெஷர் பண்ணுறதுக்கு சுலபமாக போய் இந்த ஷாஃப்டை பெருசாக்கும். ஏரியா மெஷர் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஷாஃப்டோட ஏரியாவை மெஷர் பண்ணுறதா வச்சுப்போம். முதல்ல இந்த ஷாஃப்டை பெருசாக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஷாஃப்டோட ஏரியா மெஷர் பண்ண போகிறோம். ஏரியான்றது இது 4 பக்கம் இருக்கிற சுற்றுச்சுவர். இப்போ இந்த சுற்றுச்சுவரை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேணாம். உள்ளே இருக்கிற இந்த ஷாஃப்டோட ஏரியாவை மட்டும் நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விதமாக மெஷர் பண்ணலாம். ஒன்று இதுக்கு டைரெக்டாகவே ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த ஏரியா கமாண்ட் மூலம் மெஷர் பண்ணலாம். மற்ற மெஷர்மெண்ட் முறைகளை பின்னாடி வர செக்ஷனில் சொல்கிறேன். ஏரியா. இப்போ ஏரியான்ற கமாண்டை போட்டோன்னே எந்த ஏரியா மெஷர் பண்ணணும்னு சொல்லுது. முதல் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டை பிக் பண்ணுறேன். மூணாவது பாயிண்ட் தானாகவே அந்த ஏரியாவுக்கான ஆச்சிங் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 4வது பாயிண்ட்டை பிக் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இது வந்துகிட்டே இருக்கும். நமக்கு 4 பாயிண்ட்டு போதும். ஸோ எஸ்கே படிக்கிறோம். நாலு பாயிண்ட் பிக் பண்ண உடனே என்ட்ரு கொடுத்தா போதும், அந்த என்ட்ரோட ஏரியா கிடச்சிடும். இதனோட ஏரியா 1275 ஸ்கொயர் மீட்டர். ஸோ நமக்கு சரியாக தெரியல கமெண்டில் என்னென்னா, அடுத்து F2 கொடுத்தா போதும் தானாக தெரிய ஆரம்பிக்கும். F2 கொடுத்தோம்னா தெரிய ஆரம்பிக்கும். இதில் அந்த ஏரியா என்ன அப்படின்றது காமிக்கும். ஸோ ஏரியான்றப்போ இது மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ ஏரியான்றப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும். அப்போ 1.2 ஸ்கொயர் மீட்டர்ன்ற ஏரியா தான் இதனோட ஏரியா. அது மட்டும் இல்லாத பெரிமீட்டர் 47 காமிக்குது. ஸோ நமக்கு இப்போ இந்த ஏரியா கிடச்சிருச்சு. 1.275 ஸ்கொயர் மீட்டர் தான் அந்த ஷாஃப்டோட ஏரியா. ஸோ இது மாதிரி ஏரியா எடுக்கலாம். இன்னொன்று மற்ற 2 முறைன்னு பார்த்தா, ஒன்று ஹேட்ச் போட்டு எடுக்கலாம், இன்னொன்று பாலிலைன் போட்டு எடுக்கலாம்.
ஹேட்ச் போட்டு எடுக்கிறது எப்படின்னு சொல்லி பாலிலைன் போட்டு எடுக்கிறது எப்படின்னு முதல்ல சொல்கிறேன், அப்புறம் ஹேட்ச் போட்டு எடுக்கிறது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாலிலைன் போட்டு எப்படி ஏரியா எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ரெடிமேடாக இருக்கிற ரெக்டாங்குலர் கமாண்ட். இந்த ரெக்டாங்கிள் கமாண்டை கிளிக் பண்ணணும். பண்ணோடனே நமக்கு ரெக்டாங்கிள் ஐக்கான் வந்துடும். இன்னர் சர்ஃபேஸோட 2 பாயிண்ட்டை நான் டார்கெட் பண்ணுறேன். இப்போது அந்த ரெக்டாங்கிள் வரைந்துருச்சு. ஸோ வந்த ரெக்டாங்கிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே ஏரியான்ற ஆப்ஷனை காமிக்குது. ஏரியா, டயாமீட்டர், ரொட்டேட் எல்லாம் காமிக்குது. இதில் இந்த ஏன்ற ஏரியாவை கிளிக் பண்ணால் போதும். இல்லைன்னா ஏரியான்ற கமாண்டை டைப் பண்ணி என்டர் பண்ண உடனே ஏரியாவில் வர ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணோம்னா எந்த ஏரியாவை அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ அந்த பாலிலைனை கிளிக் பண்ணால் அதே ஏரியா வரும். ஸோ 1.275 ஸ்கொயர் மீட்டர்ன்ற ஏரியா இப்போவும் காமிக்குது மில்லிமீட்டரில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் ஏரியாவை இந்த மாதிரி ஒரு பாலிகன் வரைஞ்சி கண்டுபிடிக்க முடியும். இது வந்து இம்ப்ராப்பர் ஷேப்பாக இருந்தால் ஒரு பாலிலைன்லேயே நம்ம வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஷேப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாலிலைன்லேயே நம்ம அந்த ஆப்ஜெக்டை வரைஞ்சி முடித்து க்ளோஸ் பண்ணி, என்டிட்டி கண்டிப்பாக க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி க்ளோஸ் பண்ண அப்புறமா அதை செலக்ட் பண்ணி இதே ஏரியா கமெண்ட் கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணோம்னா அப்போ அந்த க்ளோஸ்ட் என்டிட்டிக்குள்ள ஏரியா கிடைச்சிடும். இதை தவிர ஹேட்ச் பண்ணப்பட்டிருந்தால் அந்த ஏரியாவும் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ ஹேட்ச் பண்ணியிருக்க இடத்துல ஏரியா எடுத்து காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் இதே ட்ரே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரேயில் இந்த இடம் ஹேட்சிங் இருக்குது. இந்த ஹேட்சிங்குள்ளே இருக்கிற இந்த ட்ரேவோட ஏரியா எவ்வளோன்னு எடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த ஹேட்சை கிளிக் பண்ணி சேம் ஏரியா கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி என்டர் பண்ணணும். அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இப்பயும் ஆப்ஜெக்ட் அதே கொடுத்து என்டர் பண்ணோம்னா இந்த ஹேட்சிங் செலெக்ஷன் ஆகும். ஸோ இந்த ஹேட்ச்